அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனி வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, வராகினை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த ஒரு நாள் மிக மிக முக்கியம். வருடத்தில் வருகின்ற இந்த ஆனி வளர்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த ஆனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வரும். அந்த ஆஷாட நவராத்திரியில் மொத்தம் 9 நாள் நம்ம கொண்டாடுவோம். அந்த 9 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பஞ்சமி இருக்கும். இந்த பஞ்சமி, அதாவது ஆனி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி நீங்கள் சிறப்பாக கொண்டாடினாலே உங்களுக்கு வருடம் முழுவதும் பஞ்சமி தினம் கொண்டாடிய சமமாகும். அதனால் இந்த நாளை கட்டாயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்தில் வருகின்ற முக்கியமான பஞ்சமி தினம். பஞ்சமினாலே வராகினிக்கு ரொம்ப சிறப்புக்குரியது. அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி. இந்த வளர்பிறை பஞ்சமி நாளன்று நீங்கள் எந்த தீபம் ஏற்ற வேண்டும்? ஏன்னா இது ஆசர நவராத்திரியில் இருக்கிற பஞ்சமி தினம் இல்லையா? இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு உகந்த தீபமாக நீங்கள் ஏற்றலாம். அதாவது தீபங்கள் நிறையா சொல்கிறேன், அதில் எந்த தீபம் உங்களுக்கு ஏற்ற முடியுதோ ஏற்றிக்கோங்க. முதல் பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு உகந்த தீபம் தேங்காய் தீபம். இப்போ நிறைய பேர் தேங்காய் தீபம் ஏற்றி பழக்கம் இல்லாதவர் இருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. ஒன்று தேங்காய் தீபம் ஏற்றுங்க, அல்லது மாவிளக்கு தீபம் நீங்கள் ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மனுக்கு எப்போதுமே மாவிளக்கு தீபம் ஏற்றுவது அவ்வளோ சிறப்பு நமக்கு கொடுக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றினாலே போதும், அவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்கும். நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அந்த மாவிளக்கு ஏற்றி வைத்து வராகினை வழிபாடு செய்யும்போது நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு நடக்கும். நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நமக்கு நிறைவேறும். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் செல்வத்திற்குரியது. நெய் தீபம் ஏற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான அந்த தீபம், வராகினிக்கு 9 நாளும் பார்த்திங்கன்னா நவதானியத்தால் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. நவதானியம் கோலம் போட்டு தான் வழிபாடு செய்வாங்க. அதே போல் நவதானிய தீபம் ஏற்றுங்க. நவதானியத்தில் மொத்தம் எத்தனையோ தானியங்கள் இருக்குது, 9 தானியங்களுக்கு மேலே இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, கொள்ளு, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி தானியங்கள், சிறுதானியங்கள் இருக்கும் பார்த்திங்களா? இந்த மாதிரி ஒரு 5 தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் கோலம் மாதிரி போட்டு கூட அதற்கு மேலே தீபத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 5 தானியத்தையும் நீங்கள் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி ஒரு தாம்பழத்தட்டுலையோ அல்லது வாழை இலையிலையோ பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தானியத்திற்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு வெற்றிலை எடுத்து அதில் ஒரு தானியம் பரப்பிக்கோங்க, அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் 5 வெற்றிலை வரிசையை வச்சுட்டு 5 வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு தானியம் வைத்து, அதாவது ஒரு தானியத்தில் துவரம்பருப்பு, ஒரு தானியத்தில் உளுந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள் வைத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து 5 நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா வெல்லம் தீபம் ஏற்றலாம். வெல்லம் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். இறைவனுக்கு இனிப்பு வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்ச பரிபூர்ணமாக இருக்கும். நம் நினைத்த காரியங்கள் அப்படியே நமக்கு நடக்கும். அடுத்த ஒரு தீபம் நீங்கள் சாதாரணமாக வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். இதெல்லாம் மிக மிக முக்கியமான தீபம். இதில் ஏதேனும் ஒன்று நீங்கள் ஏற்றினால் கூட போதும். ஒன்று ஏற்றி வைத்துட்டு வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, எல்லா விளக்கும் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு வராகிமனுக்கு உகந்த கிழங்கு வகைகள், சர்க்கரை வள்ளி கிழங்கு, தானியங்களில் ஏதாவது நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் நிவேத்தியம் பண்ணலாம். சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், சித்ரா அன்னாங்கள், அதாவது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாதங்கள் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ வைத்து வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்துட்டு மற்ற பழங்கள் ஏதேனும் பழங்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் நீங்கள் வணங்கிட்டு தான் கட்டாயமாக செய்ய வேண்டும். எந்த ஒரு பூஜை இருந்தாலும் நம் விநாயகரை வணங்க வேண்டும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பூஜை செய்து முடிங்க. உங்களுக்கு 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு செல்வம் நல்ல செழிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வசதி அதிகமாக கிடைக்கும். விவசாயம் வச்சுருக்கிறீங்கன்னா அது கட்டாயமாக செழிக்கும். இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். இந்த ஆனி வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 29/6/2025 ஜூன் மாதம் கடைசியில் தான் வருது. ஆனி மாதம் 15ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா திதி நேரம் கணக்குப்படி பார்த்தோன்னா 2 நாள் கொண்டாடுற மாதிரி வருது.
29ஆம் தேதி மாலை நேரத்திலும் 30ஆம் தேதி காலை நேரத்திலும் நமக்கு எப்படி தேய்பிறை பஞ்சமி ஆனி மாதத்தில் அமைஞ்சதோ அதே தான் வளர்பிறையிலே அமைந்திருக்கின்றது. 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா மதியத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பஞ்சமி திதி. மதியம் 1 மணிலேருந்து 30ஆம் தேதி மதியம் 1:08 வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது. அதாவது 29ஆம் தேதி மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. 30ஆம் தேதி காலை நேரம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம், அல்லது மாலை நேரம் கூட பூஜை செய்யலாம், ஒன்று தவறில்லை. மதியம் 1 மணி வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்கின்றது. சேம் அதே போல் தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரமும் திங்கட்கிழமை காலை நேரம் நமக்கு எப்படி தேய்பிறை பஞ்சமி அமைந்ததோ அதே போல் தான் அதுவும் அப்படி தான் நமக்கு மதியம் ஸ்டார்ட் ஆகி மதியம் நிறைவாச்சு. அதே போல் தான் இந்த முறை நமக்கு ஆனி வளர்பிறை பஞ்சமி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் வராகி அன்னைக்கு. சரி, இந்த நேரம் முடியல அப்படின்னா திங்கக்கிழமை காலை நேரம் நீங்கள் காலை ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். என்னால் ஞாயிற்றுக்கிழமையும் முடியல, திங்கக்கிழமை காலையிலையும் முடியல அப்படின்னா திங்கக்கிழமை மாலை நேரம் கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம், ஒன்று தவறில்லை. நமக்கு சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு பஞ்சமி திதி இருப்பதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாலை நேரமும் நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆனால் திதி வந்து திங்கக்கிழமை மதியோடு முடியுது, இருந்தாலும் மாலை நேரம் வழிபாடு செய்கிறதுனால தவறு ஒன்று கிடையாது. யாரால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, விரதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திதி கணக்குப்படி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 29ஆம் தேதியில் மதியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30ஆம் தேதி மதியம் வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ வந்து நீங்கள் 29ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க பஞ்சமி பூஜை அப்படின்னா மாலை நேரம் நீங்கள் விரதம் நிறைவு செய்யலாம். காலையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம், மாலை நேரம் பூஜை செய்துட்டு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா, நவராத்திரி இருப்பதனால யாராவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கூட நீங்கள் வந்து தாம்பூல செட்டுலாம் கொடுத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு கூட பொருள் வாங்கி கொடுக்கலாம். அதாவது வளையல் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம் பார்த்திங்களா, மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இது நவராத்திரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை வராகியம்மன் கோவில் பக்கத்தில் அமையலை அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகியம்மன் ஆலய பக்கத்தில் அமைந்திருப்பவர்கள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்த வருடம் ஆனி வளர்பிறை பஞ்சமி வருவதற்குள், அதாவது ஆசர நவராத்திரி வருவதற்குள் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறி இருக்கும். ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து வராகியன்னை கொடுப்பாங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நமக்கு யாரோடைய சப்போர்ட் நமக்கு கட்டாயமாக வேண்டும். நமக்கு யாராவதோட துணை நமக்கு இருக்கணும். நல்ல ஒரு சப்போர்ட் நமக்கு எப்போதுமே வராகி எண்ணெய் தான். வராகி எண்ணெயை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே வசந்தம் தான். நல்ல தைரியத்துடனும் மற்றும் வாழ்க்கையில் நிம்மதியுடனும் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் நெருங்க விடாமல் அன்னையை பார்த்து கொள்வாங்க. நல்லா அன்னையை வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும். செல்வ செழிப்பும் சரி, மற்ற பிரச்சனைலேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சரி, எல்லாமே சிறப்பாக வாழ முடியும். அதற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம இருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் வராகியனோட அருள் வந்து 100% பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா வராகி அன்னை பார்த்தீங்கன்னா ஒரு நீதி தேவதை மாதிரி, அவங்கக்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்கள வழிபாடு செய்துட்டு நம்ம தீங்கு செயல் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்காது. அதனால் வந்து உண்மையாக இருக்கணும், பக்தி உண்மையாக இருக்கணும், நீங்கள் வைத்திருக்கிற அன்பும் உண்மையாக இருக்கணும். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காம நேர்மையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வராகினோட அருள் வந்து 100% நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்து சிறப்பாக வாழ முடியும். நமக்கு செல்வ செழிப்பு வேண்டும் அப்படின்னா உழைக்க வேண்டும், அதுவும் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ப்ரமோஷன் வேண்டும். வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேலையில் இன்னமும் கொஞ்சம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக வந்து வராகினுடைய அருளோடு நீங்கள் வேண்டிக்கும்போது நிச்சயமாக அதில் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க. இல்லை நான் வேலைக்கெலாம் போகல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இருக்கிற வருமானத்தை வைத்து எப்படி சிறப்பாக பிழைக்க முடியுமோ அப்படி பிழைப்பதற்காக வராகினிட்ட நம்ம வேண்டிக்கும்போது அதுவும் நமக்கு சிறப்பாக அமையும். நம்ம என்ன நமக்கு வேண்டுதல் இருக்கோ அதை வராகினிட்ட கேளுங்க, அன்னை உங்களுக்கு வந்து அதற்கேற்ற வழிகள் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே செய்து கொடுத்துருவாங்க. உண்மையோட பக்தியோடு இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, யாருக்காவது முடிந்தால் தானம் செய்யுங்க. ஏன்னா தானம் செய்ய செய்ய நமக்கு ரொம்ப நல்லது, தானம் தர்மம் பண்ணுறதுனால அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கர்மா வினை அப்படிங்கிறது காரணம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
அந்த கடன் கடன் இருக்குது, கர்மாலாம் இருக்குதுன்னா, இது போன்ற சிறப்பான நாட்கள்ல நீங்க வந்து யாருக்காவது தானம் செய்யும்போது, உங்களுக்கு வந்து புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். அந்த புண்ணியம் சேர சேர நமக்கு பாவங்கள் எல்லாம் குறையும். நம்ம வாழ்க்கை வந்து திருப்தியுடனும், நிம்மதியுடனும் நம்மளால இருக்க முடியும். கிடைக்கிற வாழ்க்கை வைத்து நிம்மதியுடன் இருங்க. இருக்கிறத வைத்து சந்தோஷமா இருங்க. உழைக்க வந்து முயற்சி பண்ணணும். அதிகப்படியாக நீங்க வந்து உழைக்க முயற்சி பண்ணி, வாழ்க்கையில வந்து நிம்மதியாக வாழுங்க. நீங்க இந்த நாள்ல என்னென்ன நினைக்கிறீங்களோ, அது அத்தனையுமே நடக்கும். அதனால உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதல் எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கவே நடக்க மாட்டேங்கி அப்படின்ட்டு ஒரு ஒரு சில வேண்டுதல் நமக்கு போராடிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அந்த வேண்டுதல வராகியம்மன் பாதத்துல வைங்க. அவங்க வந்து ஒரு செகண்ட்ல உங்களுக்கு நடத்தி குடுத்துருவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு இந்த ஆனி வளர்பிறை பஞ்சமி. மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே கேட்டுக்கோங்க. இப்போ பார்க்குற சப்ஸ்கிரைபரை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபர் தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. மற்றவங்க அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. வேணுங்கிற இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் லைக் முன் சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் உங்களுக்கு வந்து வராகியம்மன் தகவலோ அல்லது பஞ்சமி தகவலோ முழுமையாக தெரிந்து கொள்ளணுமா, இல்லைன்னா ஷார்ட்டாக நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா, இல்லை உங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் பதிவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, என்ன வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சமி திதியும் நேரமும் ஷார்ட் வீடியோலேயே மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், லாங் வீடியோ வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஆடி மாதத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இப்போ ஆனி வளர்பிறை பஞ்சமி வந்து நான் லாங் வீடியோ கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஷார்ட்லேயே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதுலேயே நான் திதியும் நேரமும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கங்களோ அதை கொடுக்குறது தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பதிவு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மெனக்கெட்டு நான் உட்காந்து போட்டுட்ருப்பேன். ஆனால் வியூஸே அதுக்கு வராது. எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அது. இப்போ சப்ஸ்கிரைபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து என்னுடைய நம்பி என்னைய பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து எப்படி பார்க்க போகிறீங்க? நீங்கள் ஷார்ட்ஸாக பார்க்க போகிறீங்களா? இல்லைன்னா லாங்காக பார்க்க போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? இல்லை எப்படி வேண்டும்? அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸ் மட்டும் போதுன்னா ஷார்ட்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா லாங் வீடியோ கொடுங்க, இல்லை ஷார்ட்ஸும் கொடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை லாங் வீடியோ வேணும்னு சொன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுமோ அதை நீங்கள் இந்த ஆனி வளர்பிறை பஞ்சமி பதிவில் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வச்சு தான் ஆடி பஞ்சமியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறது வச்சு தானா சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் இதையும் கேட்க முடியும். நீங்கள் முழுசாக பார்க்கலன்னா கேட்க முடியாது. அதனால தான் கடைசியில் சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் சொன்னால் எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் பேசுகிறது போர் அடிச்சிடும். சப்ஸ்கிரைபர்னு கொஞ்சம் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வர்ற பதிவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. இப்போல்லாம் பஞ்சமி பதிவுக்கு வந்து வியூஸ் கூட சரியாக போகிறதில்ல. நான் ஆரம்பத்தில் போடும்போதெல்லாம் என்னுடைய பஞ்சமி தகவல் வந்து 1,00,000 வியூஸும் போகும், 70,000 போகும், 50,000 போகும், 60,000 போகும், 30,000 போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5K தான் போகுது. 5,000 10,000 பேர் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பிடிக்கல அப்படின்னா கூட நான் ஷார்ட்ஸில் மட்டும் கூட சொல்லிக்கிடுவேன். ஏன்னா அதுனா 1 நிமிடம் டைம் தான். எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அதைப்படி சொல்லுங்கள். ஆடி பஞ்சமிலேருந்து நான் கொடுக்குறேன். இல்லை எனக்கு வராகியம்மன் தகவலே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பஞ்சமி பதிவு நீங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிற சொன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு தகவல் வேணுமோ அதை சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு வந்து பதிவு கொடுப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு தெரியாமே நான் பதிவு போடுறதுனால தான் எல்லா வியூஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் சொன்னால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நான் யார் சொல்கிறேன் அப்படின்னா ரெகுலர் சப்ஸ்கிரைபரை சொல்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்க வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.